காட்சிகள் காண தவறாதீர்கள். வேலைவாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சி தொடர்கிறது. வேலைவாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக அரசு போட்டித் தேர்வுகளில் எப்படி வெற்றி பெறுவது என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள UPSC தேர்வில் எவ்வாறு வெற்றி பெறுவது மற்றும் IFS தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கான முக்கியமான ஆலோசனைகளை வழங்குகிறார் குருஷேத்ரா IAS அகாடமியின் இயக்குனர் திருமதி வாசுகி வினோதினி அவர்கள். வாங்க பார்க்கலாம். உயர்கல்வியில இந்தியாவிலேயே முன்னோடியா இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது மொத்த சேர்க்கை, உயர்கல்வியில் மொத்த சேர்க்கையில் 51.4% இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு. இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இங்கே மாணவியர்கள் நம்ம மாநிலத்தில் உயர்கல்வியை முடித்த பிறகு உடனே இன்ஜினியரிங், மெடிசின், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், IT இந்த மாதிரியான செக்டாரில் மிகவும் அதிகம் அளவில் வேலை வாய்ப்புகளுடன் வர்றாங்க. இது உண்மையாலுமே ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். நம்மளோட மாணவிகளும் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் உண்மையாலுமே சாதிக்கணும், சமூகத்துக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் இருந்தது அப்படின்னா சரியான வழிகாட்டுதலோட கல்வியோட இந்த IAS IPS இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட உள்ளே போனீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் பாஸ் பண்ணலாம். அதை தொடர்ந்து வர ஜனவரி 22 இந்த மாதம் 22ஆம் தேதி UPSC கண்டக்ட் பண்ணக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 21 சர்வீஸ் IAS IPS IRS போன்ற 21 சர்வீஸ்க்கும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 எக்ஸாமும் இப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுன்றது ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு செக்டார். ஏன் அப்படின்னா வேர்ல்டுலேயே சயின்டிஃபிக் மெத்தடில் ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னா அது பிரிட்டிஷ் இந்தியா 1864 இம்பீரியல் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்னைக்கு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸாக இருக்குது. ஆல் இண்டியா சர்வீஸில் மொத்தமே 3 சர்வீஸ் தாங்க. அதில் IAS IPSோட இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுன்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் முக்கியமான ஒரு செக்டார். அதுக்கும் ஒரு தனி பரீட்சை வைக்கிறாங்க. அப்போ இந்த 22 இதுக்கான கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் UPSC வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். இந்த 2 எக்ஸாமுக்குமே மினிமம் வயது அப்படின்னா 21 வயசும் மேக்சிமம் வயது 32 வயசு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால், OBCயாக இருந்தால் 35 வயதும், SC STயாக இருந்தால் 38 வயது வரைக்கும் எழுதலாம். அதை தாண்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும். ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு இன்ஜினியரிங் இல்லை சயின்ஸ் ரிலேட்டடான டிகிரியாக இருக்கணும். மற்றபடி இந்த 2 எக்ஸாமுக்குமே முதல் நிலை தேர்வு, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் காமன் தான். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஆனால் சிவில் சர்வீஸை விட ஃபாரஸ்ட் சர்வீஸில் அதிகமான மார்க் எடுத்தவங்க தான் உள்ளே போக முடியும். ஏன்னா அதில் குறைந்த வேக்கன்சி இருக்கிறதுனால. அதுக்கடுத்து மெயின்ஸ் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ட்ரைனிங் எல்லாமே லெபஸ்னால 2 சர்வீஸ்க்கும் சேமாக தான் இருக்கும். லெபஸ்னால ட்ரைனிங் முடித்த பிறகு ப்ராக்டிஷன் ட்ரைனிங் ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் டெஹ்ராடூனில் இருக்கும் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு. இதுதான் இந்த எக்ஸாமை பற்றின ஒரு ஓவர்வியூ. ஸோ இந்த 2 எக்ஸாமுமே நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும், ஏன்னா எனி டிகிரி தான் கேட்குறாங்க, அதை தாண்டி பெருசாக கேட்கல. மற்ற நாடுகளில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரியான IAS IPS இல்லை IASன்னு சொல்லக்கூடாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் எழுதுறோன்னா ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் தேவைப்படும். ஆனால் இந்தியாவில் மட்டும் ஜென்ரலிஸ்டாக எடுக்கிறாங்க. பொது அறிவு தன்மை இல்லை குயிக்காக டெசிஷன் மேக்கிங் இந்த மாதிரியான ஸ்கில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இதுக்கு. அதாவது நான் டாப்பராக இருக்கணும், நான் டாப்பராக இருந்தால் தான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தால் IAS IPS பாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே டாப்பராக தான் இருப்பாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. சரியான வழிகாட்டுதல், தொடர் முயற்சி, கடின உழைப்பு இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு. அதை அடுத்து TNPSC. ஸோ TNPSCயில் கடந்த 2 வருடமாக எப்பயுமே இல்லாத அளவுக்கு வேக்கன்சிஸ். போன வருஷம் குரூப் 4ல் கிட்டத்தட்ட 6600 வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இமீடியட்டாக எக்ஸாம்ஸையும் கண்டக்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸையும் அனௌன்ஸ் பண்ணாங்க TNPSC. அதை அடுத்து இப்போ குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4
இப்போ குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா செக்ரட்டேரியட் சர்வீஸ்லேருந்து முனிசிபல் கமிஷனர் வரைக்கும் சர்வீசஸ் வந்து இருக்கும். ஸோ நான் அந்த எக்ஸாம்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி தான் எலிஜிபிள். சில போஸ்டிங்ஸுக்கு மட்டும் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட டிகிரி தேவைப்படும், மற்றபடி அதுலேயும் எனி டிகிரி தான் எலிஜிபிள். ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த முதல் நிலை இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸும் இங்கே நம்ம டிஎன்பிசியில் இருக்க குரூப் 1 இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஒரு டிகிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஆனால் ப்ரிப்பரேஷனுமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே காமனான ப்ரிப்பரேஷன் தான். கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் சரியாக இருக்கணும், அதை தாண்டி வந்து சப்ஜெக்ட் ஸ்டாட்டிக்காக நீங்கள் வந்து சரியாக இருக்கணும். முக்கியமாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப சின்சியராக படிக்கிற எந்த ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியும். ஆனால் மெயின்ஸ் வரும்போது ரைட்டிங் ப்ராக்டிஸ் தேவை. ஸோ அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸை அடிக்குவேட்டாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டோ மற்ற எல்லா இடத்துலையும் இன்ஃபர்மேஷனு புக்ஸ் எல்லாமே ஓவர் ஃப்ளட்டடாக இருக்குது. இப்போ முதல்ல நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா எது செய்யக்கூடாது எதை படிக்கக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ சரியான வழிகாட்டுதலோட சரியான திட்டமிடுதலோட ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளானிங் இது ரெண்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 2, 2A அதை தாண்டி இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் இதெல்லாம் வேக்கன்சிஸும் வருது. ஸோ எல்லாருமே அதை எழுதுங்க. நிச்சயமாக வந்து ப்ராப்பர் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் சர்வீஸ் வாங்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.